பாதாம் பிசின் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அது வந்து நியூட்ரியன்ஸ் லைக் கால்சியம், புரோட்டீன் அண்ட் ஃபைபர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பாதாம் பிசின்ல. சோ இதனால வந்து நம்ம பாதாம் பிசின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணனா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. இது வந்து ப்ளோட்டிங், இன்டைஜஷன், செரிமான தன்மை கம்மியா இருக்கும்போது அசிடிட்டி வந்து சரியா இருக்கிறதுக்காக நம்ம வந்து பாதாம் பிசின் டெய்லி சாப்பிடலாம். இது வந்து ஸ்டொமக் பஞ்ச், அல்சர்ஸ் கூட வந்து இது வந்து கியூர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்சர்ல இருக்கிற பெயின் அந்த அல்சரோட ஸ்டேஜோட கம்மி பண்ணும். சோ வெயிட் மேனேஜ்மெண்ட், பாதாம் பிசின் சாப்பிடுறதுனால அதிக உடல் எடை உள்ளவங்க எடை குறையும். உடல் எடை கம்மியா இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாகும். ஓகே, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், இதுல வந்து ஃபைபர் இருக்கு. சோ கொலஸ்ட்ராலோட ஃபைபர் இது சேர்ந்து நம்மளோட ஹார்ட் வந்து நல்லா வச்சுக்குது. அதுக்கப்புறம் பாதாம் பிசின் சாப்பிடுறதுனால நம்ம வந்து வயசு இப்போ என்ன வயசு இருக்கோ அதே மாதிரியான வயசு தான் இருக்கும். அதாவது ஏஜிங்க கம்மி பண்ணும். நம்ம வந்து 40 வயசுல வந்து 60 வயசு மாதிரி தெரிய மாட்டோம் பாதாம் பிசின் சாப்பிடுறதுனால. இன்னொன்று வந்து இது கால்சியம் இருக்கு பாதாம் பிசின்ல, அதனால நம்ம போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம வந்து பாதாம் பிசினை வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் நடக்காம இது பார்த்துக்கணும். நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கணும் உடம்பு. சில அதர் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா பாடி சூட்டை குறைக்கும், உடம்போட சூட்டை குறைக்கும். அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்கின் கேர்லயும் வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்கின் கேர் கிரீம்ஸ் மற்ற விஷயங்களை வந்து இதை ஒரு மூலப்பொருளாகவும் யூஸ் பண்றாங்க. பாதாம் பிசினை நம்ம இந்தியாலையும் சைனாலையும் மெடிசனல் யூசஸா நம்ம அதை பாக்குறோம். இப்போ பாதாம் பிசினை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நைட் ஃபுல்லா பாதாம் பிசினை தண்ணியில ஊற வச்சா அது ஒரு ஜெல் மாதிரியான சப்ஸ்டன்ஸா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அப்படி நமக்கு காலையில கிடைக்கும். சோ நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நம்ம ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்ல வந்து ஜிம்முக்கு போறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஷேக் அவங்க பண்ற ஷேக்கர்ஸ்லயோ அந்த மாதிரி எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம ரெகுலரா சாப்பிடுறதுக்கு பால்ல இந்த பாதாம் பிசினை போட்டு சீனி இல்லைன்னா வந்து கொஞ்சம் தேன் ஊற்றி நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இது சில இடத்துல வந்து ஸ்வீட்டாவும் வந்து பாதாம் பிசினை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பாதாம் பிசின் வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் அதனால வராது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு பாதாம் பிசின் உடம்பு எதுவுமே பண்ணாது. அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க என்னதான் வந்து நல்லது செஞ்சாலுமே அது நஞ்சு தான். சோ அதை மட்டும் புரிஞ்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பாதாம் பிசின் நம்ம சாப்பிடலாம். இப்போ தேவையான நம்ம சாப்பிடலாம். ஈவன் வந்து பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பாதாம் பிசின் சாப்பிட்டா வயித்துல இருக்கிற சூட்டை குறைக்கும். அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆகணும்ன்றவங்க வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பொண்ணுங்க மட்டும் இல்ல பசங்களும் சாப்பிடலாம். அது அவங்களுக்கு உடம்புல இருக்க சூட்டை தணிச்சு உடம்பு நல்லா வச்சிருக்க யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.